ஜனநாயகன் திரைப்படம் இது வரைக்கும் வெளியாக சென்சார் போர்டு வரைக்கும் அனுமதி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் கடைசி 2-3 நாளைக்கு முன்னாடியில் வந்து காங்கிரஸ் திமுக வந்து விஜய்க்கு ஆதரவாக பேசிட்டு இருக்காங்க. குறிப்பாக சிஎம்மும் வந்து விஜய்க்கு ஆதரவாக பேசியிருக்காரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க, ஒரு கலைஞர் மட்டும் இல்ல, ஒரு படம் எடுக்கிற எல்லாருடைய அந்த உழைப்பும் அவங்களுடைய அந்த இன்வெஸ்ட்மெண்ட்னா பணம் மட்டும் இல்ல, அந்த முதலீடு வந்து முயற்சியும் இருக்கு, அவங்களுடைய நேரமும் இருக்கு, அவங்களுடைய டேலண்ட் எல்லாமே இருக்கு. ஸோ இவ்வளவு எல்லாம் போட்டு ஒரு மிகப்பெரிய அந்த உழைப்புல இருந்து வர்றதுதான் அந்த ஒரு படம். ஸோ எந்த படம் எடுத்தாலும் அவங்க வந்து மக்கள் கிட்ட, ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் யாரா இருந்தாலும் ஒரு படத்தை எடுப்பாங்க. அதுல தாமதம் ஆகிறது அப்படிங்கிறது ரொம்ப வந்து வேதனை அளிக்கக்கூடிய விஷயம். அது மட்டும் இல்லாம நம்ம சிந்திக்க வைக்க வேண்டிய விஷயம். மத்திய அரசோட கைக்கூலியா சேர்த்து பாஜகவோட கைக்கூலியா சேர்த்து முதல்வர் எல்லாமே அப்படிதான் செயல்படுறாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து சொல்லிட்டு அவ்வளோ வந்து ஒரு சென்ட்ரல் ஆர்கனைசேஷன்ஸை இப்படி வந்து நம்மளுடைய ரூல்ஸ், நம்மளுடைய லா அண்ட் ஆர்டர், நம்மளுடைய அக்கௌண்டபிலிட்டி எல்லாமே வந்து பாதுகாக்கிற இந்த ஆர்கனைசேஷன்ஸை ஒட்டு மொத்தமா இவ்வளோ கேவலப்படுத்தி பேசுறதுல ஒரு அது சரியான விஷயம் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. யாருடைய கைக்கூலி அப்படிங்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட நிலைப்பாடுல இருந்து அவங்க சொல்ற விஷயம். ஸோ நான் என் தேசத்தோடைய இந்த அனைத்து ஆர்கனைசேஷன்ஸ், இடி, ஐடி, என்ஐஏ யாரா இருந்தாலும் அவங்கள நான் மதிக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய அந்த விடா உழைப்பால தான் இன்னைக்கு நம்ம பாதுகாப்பா இருக்கோம். ஸோ I respect our organization. I respect our law and order and எல்லாரையும் வந்து நான் ரெஸ்பெக்ட் பண்றேன். அண்ட் ஒரு பதவியில இருக்கிறவங்க இப்படிப்பட்ட ஆர்கனைசேஷன்ஸை கிரிட்டிசைஸ் பண்ற விஷயம் வந்து பண்றதுக்கான சில வழிமுறைகள் இருக்குங்கிறதுக்கும் என்னுடைய நம்பிக்கை. எனக்கு நிஜமா சொல்றேன், படம் பார்க்கக்கூடிய டைமும் அந்த ஒரு ரிலாக்ஸேஷன் இருந்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன். நான் படம் பார்க்கலைங்க. படம் பார்க்குற வாய்ப்பு வந்து அடுத்த கொஞ்ச நாள்ல வரும்னா நம்பல. ஏன்னா வேலைகள் நிறைய இருக்கு, மக்களை சந்திக்க வேண்டிய அந்த நிகழ்ச்சிகள் நிறைய இருக்கு. ஸோ படம் பார்க்குற அந்த லக்ஸரி எனக்கு இல்லை. அவங்க சந்திக்கிறாங்க இல்லையா டெல்லியில, அதை விமர்சனம் பண்றாங்க. முதல்வரும் சரி, துணை முதல்வரும் அது தொடர்பாக அவங்களோட மேடைகள்ல பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அவங்க எந்த காரணத்துக்காக தொடர்ந்து செய்யறாங்க? ஆளும் கட்சி மறுபடியும் ஒரு தேர்தலை சந்திச்சு மக்கள் கிட்ட போய் வாக்கு கேட்கிற அந்த நிலையில இருக்கும்போது அவங்களுடைய செயல்கள், அவங்களுடைய சாதனைகளை பத்தி பேசணும். இத்தனை மேடைகள்ல வந்து இவங்களை விமர்சிக்கிறாங்க, அவங்கள வந்து அவதூறா பேசுறாங்க, இவங்கள பத்தி இப்படி எல்லாம் பேசுறாங்க, கண்டிச்சு பேசுறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க பாருங்க. அது எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு அவங்களுடைய சாதனைகள், நாங்க தமிழ்நாடு மக்களுக்கு இந்த 5 ஆண்டு காலத்துல, எங்களுடைய ஆட்சி காலத்துல இதெல்லாம் நாங்க செஞ்சு கொடுத்திருக்கோம். எங்களுடைய இந்த செயல்களால, இந்த பணிகளால, இந்த சாதனைகளால இன்னைக்கு வந்து தமிழ் மக்கள் இந்த வகையில நல்லா இருக்காங்க. முன்ன இருந்ததை விட இன்னும் நல்ல அவங்களுடைய வாழ்க்கை தரம் வந்து உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லுங்க. சேலஞ்ச். இது சொல்ல முடியாதனாலதான் இது வந்து திசை திறப்புறது அப்படிங்கிறது ரொம்ப லேசான ஒரு வார்த்தை. ஒரு டெஸ்பரேட்டான ஒரு நிலையில எப்படி வேணாலும் ஏதோ ஒரு பக்கம் ஏதோ ஒரு கல் வீசலாம். நம்மளுடைய உண்மையான நிலவரம் வந்து யாருக்கும் தெரியக்கூடாது, யாருக்கும் கண்படக்கூடாது. எல்லாமே டைவர்ட் பண்ற டாக்டிக்ஸ் தான். ஒரு நடிகையா இல்லைங்க, ஆஸ் அ ஹியூமன் பீங் அண்ட் ஒரு சக பிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஒரு மெம்பரா எல்லாருக்கும், படத்துல சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும் ஐ வில் சே, தைரியத்தை வந்து நீங்க இழக்காதீங்க. ரொம்ப வந்து அப்படிப்பட்ட அந்த அளவுக்கு, எந்த அளவுக்கு இருந்தாலும் ஒரு படம் எடுக்கிறதுக்கு தைரியம் நிறைய வேணும். ஸோ தைரியத்தை இழக்காதீங்க. நீங்க எடுத்திருக்கிற படத்துல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும்போது, அது மக்கள் கிட்ட வரும்போது மக்கள் வந்து என்ன வரவேற்பு கொடுக்கணுமோ அவங்க கொடுப்பாங்க. அவங்க கூவத்தில் இறங்கி போராட்டம் போயிருக்காங்க, தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஆசிரியர்கள், செவிலியர்கள்
இந்த ஆட்சி தொடர்ந்து சொல்றாங்க. இப்போ ஓய்வூதியம் விஷயத்துல அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இந்த ஆட்சிக்கான மாற்றமா இருக்கும் இல்ல அவங்களுக்கு சப்போர்ட். அதாவதுங்க, கூவத்துல இறங்கி அந்த சாக்கடையிலையும் அந்த ஒரு கழிவு நீர் எல்லாம் கலந்து அந்த ஒரு ஒரு நிலைக்கு கொண்டு வந்த இந்த அரசாங்கத்தை மறுபடியும் மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கிற எந்த விதமான நம்பிக்கையும் இருக்கவே முடியாது. புரியுதுங்களா? அப்புறம் நீங்க சொல்றீங்க இல்லைங்களா, மக்கள் வந்து இப்படி இறங்கி போராடுறாங்க, இத்தனை நாட்களா போராடுறாங்க. அதுவும் திமுக ஆட்சி லாஸ்ட் டைம் அந்த வாக்கு கேட்டு வரும்போது அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை வச்சுதான், அதை நம்பி தான் வாக்கு அளித்து 4 ஆண்டு காலம் காத்துட்டு இருக்காங்க. செய்வாங்க 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 ரொம்ப பொறுமையா இருந்திருக்காங்க மக்கள். ஆனா இந்த கடைசி காலத்துல அவங்க தெருவுக்கு வந்து இவ்வளோ நாள் இவ்வளோ கடுமையான போராட்டத்துல அவங்க ஈடுபட்டிருக்காங்க. அவங்களுக்கு காது கொடுத்து கூட ஒரு வார்த்தை கூட பேச தெரியாத தலைவர்கள், முதலமைச்சர் முதற்கொண்டு அதே மேடையில ஏறி வந்து நீங்க சொல்றீங்க இல்லைங்களா, எந்த கட்சியோடைய தலைவர் வந்து எந்த டெல்லியில தலைவர் யாரு சந்திக்கிறாங்க, யார் எப்படி செயல்படுறாங்க, யார் யாருக்கு கைக்குள், அதெல்லாம் பேச வருது இல்ல. உங்களுடைய மக்கள் உங்களுக்கு வாக்களித்து உங்களை நம்பி அவங்களுடைய வாழ்க்கை வந்து உங்க கையில ஒப்படைச்ச உங்க மக்கள் வந்து தெருவுலயும் இந்த மாதிரி சாக்கடையிலயும் இறங்கி போராடுறாங்க. அவங்களுக்கு உங்ககிட்ட எந்த ஒரு வார்த்தையும் இல்லையா, எந்த ஒரு பதிலும் இல்லையா? எங்கேயோ நடக்கிற உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்தை பத்தி மட்டும் மைக்கு போட்டு பேசுங்க. நன்றி.